10 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் தரக்கூடிய நெய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ண கேரட்டும் கொஞ்சமாக கட் பண்ண பீன்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா 1 டைம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை இது கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் 1 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வரப்போ குக்கரில் மூடியை போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 8 விசில் கழித்து பார்க்குறப்ப ரைஸ் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. ரைஸ் நல்லா சூடாக இருக்கிறப்பயே மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா லன்ச் டைமில் குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.